அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் வாட்டர் கலர் பெயிண்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முன்னாடி எபிசோட்ஸில் வாட்டர் கலரோட பேசிக்ஸ் பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸ்கை பெயிண்டிங் கூட பார்த்தோம். இன்றைக்கி நம்ம ஒரு லேண்ட்ஸ்கேப் பெயிண்டிங் பண்ண போகிறோம். ஸோ முதல்ல வாட்டரோட தின் லேயர் அப்ளை பண்ணிக்கிறேன் பேப்பரில். இது பிரஸ்ட்ரோ 300 GSM A5 சைஸ் வாட்டர் கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். ஸோ பேப்பர் ஃபுல்லாக நீங்கள் ஒரு தின் லேயர் ஆஃப் வாட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கேப் இல்லாமல் ஸோ எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. தின் லேயர் தான் போட்டிருக்கேன், ஓவராக வாட்டர் பண்ணல. இதுக்கப்புறம் நம்ம ஒரு ஈவினிங் ஸ்கை மாதிரி எடுத்துகிட்டு வர போகிறோம். ஸோ அதுக்காக கொஞ்சம் டார்க் கலர் ப்ளூலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்றைக்கி நான் க்ளவுட்ஸ் ஸ்பெசிஃபிக்காக போடலை, ஏன்னா ஒரு கிளியர் ஸ்கை அந்த மாதிரி போடலாம். பிங்க் அண்ட் எல்லோ வித் ப்ளூ அந்த மாதிரி ஒரு ஸ்கை தான் நான் இன்றைக்கி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ப்ளூ கலர் இந்த மாதிரி அங்கங்கே கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பிங்க் கலருக்கு போகலாம். இந்த மாதிரி ஒரு மைல்டு பிங்க்கோட லேயர் வந்து நான் போட்டிருக்கேன். அதுக்கு அடுத்து நம்ம வந்து எல்லோ கலருக்கு போகலாம். இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணும்போது ரெண்டு கலரும் நல்லா கொஞ்சம் பிளெண்ட் ஆகிற மாதிரி போடுங்க. ஸோ தட் ஒரு ஹார்ட் எட்ஜஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும், ஸ்மூத்தாக வந்து அந்த ட்ரான்சிஷன் இருக்கும். ஸோ கொஞ்சம் தூரத்துக்கு மட்டும்தான் நான் எல்லோ போட்டிருக்கேன். கீழே வந்து நம்ம மவுண்டெயின்ஸ் மாதிரி போட்டு கவர் பண்ண போகிறோம். ஓகே, நம்ம ஸ்கை இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு. அங்கங்கே வந்துட்டு சில பிளாங்காக ஒயிட் ஸ்பேசஸ்லாம் இருக்கும், அப்படியே விட்டுடுங்க. ஸோ தட் அந்த எஃபெக்டே வந்து கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கும். ஃபுல்லாக வந்து நீங்கள் கலர் போட்டு நிரப்பிடாமல் அங்கங்கே கொஞ்சம் கேப் விட்டிங்கனாலுமே பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இப்போ க்ளவுட்ஸ் போடுற மாதிரி எந்த ஆல்டரேஷன் வேணால் நீங்கள் இதில் சேர்த்து பண்ணிக்கலாம். வாட்டர் கலரில் எப்போவுமே இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் அப்ளை பண்ணதை விட காஞ்சதுக்கப்புறம் ரொம்ப லைட்டாக மாறிடும். ஸோ அதையும் நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி எவ்வளோ கலர் டென்சிட்டி வேணுங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ அப்ளை பண்ணியாச்சு. இது வந்து குயிக்காக ட்ரை பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணதுக்கப்புறம் நம்ம அடுத்ததாக மவுண்டெயின்ஸ் போட போகிறோம். மவுண்டெயின்ஸ் பார்த்திங்கன்னா நான் அதே தான் ப்ளூ ஷேடில் தான் போட போகிறேன். ஃபஸ்ட்டு லேயர் மவுண்டெயின் வந்து ஒரு சாஃப்டான கலர், அதாவது ரொம்ப டார்க்காக இல்லாமல் ஒரு மைல்டு கலரில், மைல்டு ஷேட் ஆஃப் ப்ளூ, அதே ப்ளூ தான் தண்ணி நிறைய ஊற்றி மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு மைல்டு டோனில் வந்துட்டு அப்ளை பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம வாட்டர் கலரில் லேயரிங் டெக்னிக் எப்படிங்கிறதும் நாம் இப்போ கற்றுக்க போகிறோம். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் லேயர். முதல்ல நான் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் லேயர் ஆஃப் ப்ளூ வந்து கொடுத்துருக்கேன். அது வந்து மைல்டான கலர். ஸோ தண்ணி வந்து அதிகமாகவும் பெயிண்ட் கம்மியாகவும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணியிருக்கோம். மவுண்டெயின்ஸ் போடும்போது இந்த மாதிரி ரேண்டமாக வரதெல்லாம் அப்படியே விட்டுடுங்க. ஸோ தட் அதுவுமே ஒரு ஆடட் அழகு தான். இப்போ நம்ம ஃபஸ்ட் லெவல் மவுண்டெயின் போட்டுட்டோம். அதை வந்து நல்லா காய வச்சுட்டு அடுத்த லேயர் போடணும். லேயர் போடும்போது எப்போவுமே நீங்கள் மறக்காமல் ஃபஸ்ட் லேயரை காய வச்சுட்டு தான் அதுக்கு மேலே அடுத்த லேயர் போடணும். ஏன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி மேலே இருக்க லேயரில் வந்துட்டு வாட்டர் தானே, உறிஞ்சிக்க வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கு கலர் வந்து ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டே போகும், அதுக்கு டிஃபைனட் பார்டர் இருக்காது. ஸோ லேயர்ஸ் போடும்போது நம்ம கண்டிப்பாக வந்து அதுக்கு கீழே இருக்க லேயர் வந்து காஞ்சிருக்கணும் முழுசாக. ஸோ லேயர்ஸ் போடும்போது ஒரு லேயர் சாஃப்டாகவும் அதுக்கு அடுத்த லேயர் டார்க்காகவும் இருக்கணும். அதே பெயிண்ட்டு தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் வாட்டர் கொஞ்சம் கம்மியாகவும் பெயிண்ட் அதிகமாகவும் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதனால் உங்களுக்கு ஷேட் வந்து கூட தெரியுது. சேம் கலர் தான். இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் லேயர் கம்ப்ளீட் பண்ணுறோம்.
இந்த லேயரும் நம்ம கம்ப்ளீட்டாக ட்ரை பண்ணிவிட்டு இதுக்கு அடுத்து இன்னொரு லேயர் போட போகிறோம். இப்போ நல்லா ட்ரை ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் டார்க் ஷேடில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்த லேயர் அப்ளை பண்ணலாம். இது பாருங்கள், ரெண்டாவது லேயரை விட இன்னும் கொஞ்சம் டார்க்காக போட்டிருக்கோம். ஸோ இது வந்து நெக்ஸ்ட் லேயர். இதையும் நம்ம நல்லா ட்ரை பண்ணிவிட்டு இன்னொரு லேயரும் போட போகிறோம். ஓகே, நல்லா ட்ரை ஆகிடுச்சு. அடுத்ததாக நம்ம இன்னும் கொஞ்சம் டார்க்காக மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசி லேயர் வந்து போட போகிறோம். ரேண்டமாக போடுங்க. மவுண்டெயின்ஸ் போடும்போது ரேண்டமாக உங்கள் ப்ரஷ் எப்படி போகுதோ நீங்கள் வந்துட்டு ஃப்ரீ ஃப்ளோவாக விட்டு அந்த மவுண்டெயின்ஸ் போடுங்க. ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நம்ம லாஸ்ட் லேயரும் கம்ப்ளீட் பண்ணுறோம். இது எல்லாமே நான் வந்துட்டு வெட் ஆன் ட்ரை தான். வாட்டர் அப்ளை பண்ணாமல் தான் டிரெக்டாக ட்ரை பேப்பரில் தான் நான் வந்து போடுறேன். அதனால தான் உங்களுக்கு அந்த டார்க்னஸ் வந்து நல்லா கிடைக்குது. ஸோ லாஸ்ட் லேயரும் ரெடி. இதை நம்ம ட்ரை பண்ணிவிட்டு அடுத்ததாக ஒரு ட்ரீ ஆட் பண்ணலாம். ட்ரீ போடுறதுக்காக நான் வந்துட்டு இந்த ரிகர் ப்ரஷ் எடுத்திருக்கேன், ப்ரஸ்ட்ரோவோடது. இதோட ப்ரெசில்ஸ் பார்த்திங்கன்னா லென்த்தியாக இருக்கும். ஸோ லைன்ஸ் மாதிரி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்கள் ரிகர் ப்ரஷ் எடுக்கும்போது வாட்டர் அதில் நிறைய எடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி டேப் பண்ணிக்கோங்க உங்களோட டிஷ்யூ பேப்பரில் இல்லை டவலில். அப்போ வந்து ரொம்ப லீக் ஆகாமல் இருக்கும். தின் லைன் போடுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். உங்கள்கிட்ட ரிகர் ப்ரஷ் இல்லைன்னா நீங்கள் நார்மல் ப்ரஷ்லேயே கூட இதை போடலாம். பட் ஆனால் நீங்கள் வந்து தின் லைன் போடுறத வந்து கரெக்டாக நோட் பண்ணிக்கணும். ஸோ பெரிய ப்ரஷ்ஷில் கூட சில பேர் தின் லைன் ரொம்ப அழகாக போடுவாங்க. நமக்கு தெரியாமல் அது திக்காக ஆகிடும். அதனால் உங்கள்கிட்ட இந்த மாதிரி ரிகர் ப்ரஷ் இருந்தால் யூஸ் பண்ணுங்கள். இல்லைனா நார்மல் ப்ரஷ்ஷையே வந்துட்டு நல்ல 90 டிகிரி வந்து வச்சுட்டு லைட்டாக பேப்பரில் வந்து டச் பண்ணி அந்த மாதிரி லைன்ஸ் போடுங்க. ஸோ தின் லைன் உங்களுக்கு வந்து கிடைக்கும். பைன் ட்ரீ இந்த மாதிரி தான் நம்ம போடணும். ஹைட்டு மேலேருந்து கீழே வர வர இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிற மாதிரி ரேண்டமான ஸ்ட்ரோக்ஸ் தான் நம்ம வந்து போட போகிறோம். இதுவும் சேம் ப்ளூ கலர் தான். டார்க் டோன் எடுத்திருக்கேன். அதாவது நம்ம லாஸ்ட் லேயர் போட்டோம் இல்லையா, அதை விடவே கொஞ்சம் டார்க் கலர் தான் எடுத்திருக்கேன். கடைசி லேயரில் பார்த்திங்கன்னா அந்த மரமும் அந்த மவுண்டெயினும் வந்து மெர்ஜான மாதிரி ஆகிடும். ஸோ அதுவும் ஒரு பியூட்டிஃபுல்லான எஃபெக்ட் தான். கண்டிப்பாக தெரியணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா பிளாக்கில் கூட நீங்கள் இந்த பைன் ட்ரீ வந்து போடலாம். ஸோ சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அங்கே இங்கே நீங்கள் பண்ணிவிட்டு பைன் ட்ரீ வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்து குட்டியாக 2-3 பேர்ட்ஸ் கூட நம்ம ஆட் பண்ணலாம். பாருங்கள், நான் அதுக்கும் அதே கலர் தான் யூஸ் பண்ணுறேன். சும்மா லைட்டாக வந்துட்டு பேர்ட்ஸ் போடுறோம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான லேண்ட்ஸ்கேப் நமக்கு ரெடி. இதையும் நல்லா ட்ரை பண்ணதுக்கப்புறமா நம்ம பீல் பண்ணணும். மாஸ்கிங் டேப் பீல் பண்ண முன்னாடி கண்டிப்பாக ட்ரை பண்ணிக்கோங்க மறக்காமல். இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வாட்டர் கலர் வீடியோ, கோலம் வீடியோஸ் அண்ட் கிராஃப்ட் வீடியோஸ் எல்லாம் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. ப்ளேலிஸ்ட் எல்லாத்தையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது தேன்மொழி. வணக்கம்.